வணக்கம், காஞ்சிகிருஷ்ணன் பேசுகிறேன். எப்படி இருங்க? ஹாப்பி சண்டே. எல்லாம் எழுந்துட்டிங்களா? ஓகே. இன்றைக்கி பிறந்த எல்லாருக்கும் பிறந்த வாழ்த்துக்கள், திருமண வாழ்த்துக்கள். வேலை தேடி வேலை தேடுறவங்களுக்கு வேலை நல்லா கிடைக்கட்டும். படிக்கிறவங்களுக்கு நல்லா ஈஸியான கொஸ்டின் வந்து ஈஸியாக பாஸ் ஆகட்டும். என்னுடைய கோரிக்கை வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு நல்லா வரணும், கிடைக்கட்டும், ஜாலியாக இருக்கட்டும். அதான். இங்கே நான் மேடம் வெளியே வேலையாக இருக்காங்க. இங்கே நான் மட்டும் இல்லை, தனியாக வீடியோ போடுறேன். எங்கள் ஓனர் இருக்கார், பார்க்குறீங்களா? எனக்கு மேலே இருக்கிறவர் பாருங்கள், உட்காந்து பார்த்தீங்களா? ஹாய் சொல்லு. அவ்வளோதான். அவர் கீழே இருந்த வாழ்த்து நம்பர் தூக்கி மேலே உட்கார வச்சுட்டேன். இருந்தாலும் அவரை பார்த்துனே தான் நான் வீடியோ போடணும். ஓகேவா? இப்போ சின்ன படிச்சு போமா? ஆமாம். அதாவது நம்ம லைஃப்பில் மரியாதையை சம்பாதிக்க 9 வழி இருக்குன்றாங்க. யாரையுமே 2 முறைக்கு மேலே ஃபோன் பேசி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நம்ம ஃபோன் போடுறோங்களே, முதல் வாட்டி அவங்க எடுக்கணும், இல்லைனா நம்ம மிஸ் கால் பார்த்து அவங்களே வரணும். இல்லை அகைன் அவங்க ஏதோ டிராஃபிக்கில் இருக்காங்கன்னு நினச்சிக்கலாம், மறுபடியும் ஒரு ஃபோன் போடுங்க, தப்பு கிடையாது. 2 மணிக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்க நம்மளை பேச விரும்பலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு விட்டுடலாம். அதே மாதிரி தேவைக்கு அதிகமாக யார்கிட்டையும் ரொம்ப பழகக்கூடாது. கரெக்டாக? தேவைக்கு அதிகமாக யார்கிட்டையும் ரொம்ப பழகாதீங்க. யாருக்கும் நான் அட்வைஸ் பண்ணுறேன் பேர் வந்துட்டு அட்வைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அட்வைஸ் பண்ணால் யாருமே இப்போ பிடிக்கிறது, நம்மளுக்கே பண்ணால் கூட ஒன்று பிடிக்கிறதில்ல. அவங்களுக்கு வரும்போது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டோம்னா. அதே மாதிரி எல்லார்கிட்டையுமே கொஞ்சம் குறைவாக லிமிட்டடாக பேசணும். ஓவராக பேசினா நீங்கள் லூஸ் டாக் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களை அடுத்த மூமெண்ட் நகர்வுன்னு சொல்லுவாங்க. நான் அடுத்து நான் நாளைக்கு இந்த ஊருக்கு போகிறோம்ப்பா, நாளைக்கு இங்கேருந்தேன்னா இங்கே போகிற மாதிரி நம்மளுடைய மூவ் வந்து தெரிவிக்கக்கூடாது. அதை அவங்க ஈஸியாக எடுத்துகிட்டு நாளைக்கு அவன் அங்கே போகிறானே நம்ம சொல்கிறதுமே நம்மளுக்கே சொல்லுவாங்க. அதனால் அதையும் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? பணம் சம்பாதிக்க வழியை மட்டும் நம்ம பார்க்கணும், நல்ல வழியில். மற்றவங்களை ஏமாற்றியோ அது மாதிரிலாம் வேண்டாம். ஏன்னா அது நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க. எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நீங்கள் எப்போவுமே நினைக்காதீங்க. யாருன்னா ஒருத்தர் உங்கள் மேலே இதுவாக தான் இருப்பாங்க. எல்லாரையுமே சந்தோஷப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த முயற்சியை மட்டும் நீங்கள் விட்டுருங்க. உங்களுக்கு சரின்னு எது படுதோ அது கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுக்கு மனசில் நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்க. யார் தடுத்தாலும் ரைட்டுன்னு விட்டு நீங்கள் பாட்டு செய்யுங்க. உங்கள் முடிவு தான் சரியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் மதிப்பு கொடுக்குறவங்கள, மரியாதை கொடுக்கல எந்த நிலையிலையும் மறக்காதீங்க. நம்மளுக்குன்னு சில லைஃப்பில் இருப்பாங்க தெரியுமா, நம்ம ரொம்ப மரியாதையாக நம்ம நடத்துவாங்க, நமக்கு வாழ்க்கை கொடுத்தோம்னு சொல்லுவாங்க. அவங்கள மட்டும் மறக்காதீங்க. அது நன்றி விசுவாசம்லாம் போடும். அதுதான் விஷயம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணால், அதாவது வாழ்க்கையில் 9 வழிகளை கடைப்பிடித்தா சூப்பராக இருக்கலாம். யாருக்கும் பயப்பட தேவையில்லை. மெயினாக மற்றவங்க பொருள் மேலே ஆசைப்படாமல் ஜாலியாக இருக்கும். ஓகே, பாய்.